ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஜெயலக்ஷ்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான லன்ச் மெனு தான். மோஸ்ட்லி எல்லா ராத்திரியும் பண்ணுறது தான். வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடுன்றதை பார்க்கலாம். இது பார்த்தெல்லாம் சுட சுட வடித்த சாதம். ஸோ வடித்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுது. ஸோ சூடான சாதம்ன்றதை விட ஆறுன சாதம்னே சொல்லலாம். ஆறுன சாதம் தான். அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு ஒரு வெத்த குழம்பு. ஸோ ஆற்றுல கறியாயெல்லாம் காலியாகிடுது, அதனால் இருந்ததை வச்சு தான் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்லி எல்லா ராத்துலேயும் சின்ன வெங்காயம் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் சின்ன வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு பண்ணியிருக்கு. அம்மா எப்படி பண்ணான்றதையும் சொல்லிடுறேன். சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு ஒன்றும் பாதியமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் விடுங்க. சின்ன வெங்காயம் வெத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இதை நல்லா தாளிச்சிருங்க. தாளிச்சுட்டு இன்றைக்கி ஆற்றுல கருவேப்பிலை இல்லை, ஏன்னா இருந்த காயெல்லாம் வச்சு பண்ணணுன்றதுனால இருந்த கருவேப்பிலை எல்லாம் காலி ஆகிடுது. கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் தாளிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை போட்டு 2 பெரட்டுங்க. நல்லா பெரட்டினதுக்கப்புறமா மஞ்சப்பொடி, ஆலினால் சாம்பார் பொடி, உப்பு போட்டு 2 பெரட்டிட்டு நல்லா ஒரு நெல்லிக்காய் லெமன் சைஸில் புளி ஜலம் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுட்டு இந்த வதங்கிட்டு இருக்க சின்ன வெங்காயத்தில் கொட்டிடுங்க. அந்த புளிஜலத்தில் சேர்த்துட்டேலாம் அந்த புளிஜலம் நல்லா கொதித்து சுண்டி வரும்போது பெருங்காயத்தை போட்டு அணைச்சிக்க வேண்டியதான். சிம்பிளான ஒரு வெத்த குழம்பு. நிமிஷமாக பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இறக்கும்போது பெருங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடுங்க. இறக்குனதுக்கப்புறம் மேலாக ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் விட்டு மூடி வச்சிடலாம். சாப்பிடும்போது திறந்துடலாம். நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா எவ்வளோ எண்ணெய் மிதக்கிறதுன்ட்டு. ஸோ வெத்த குழம்புக்கெல்லாம் எந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெத்த குழம்புக்கு தொட்டுக்கட்டுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறி தான் பண்ணியிருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு கறி எல்லாருக்குமே தெரியும். உருளைக்கிழங்கு நல்லா தோலை சீவின்ட்டு நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சில பேர் வேக வச்சு பண்ணுவா. நாங்கள் இன்றைக்கி தாளிக்கும் போது தான் வேக வச்சோம். கட் பண்ணிட்டு ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிச்சிருங்கோ. தாளிச்சுட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை தாளிங்கோ. இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் நாங்கள் கருவேப்பிலை தாளிக்கலை. தாளிச்சுட்டு உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதில் மேலாக மஞ்சப்பொடி, உப்பு இது 2த்தையும் போட்டு மூடி வச்சுருங்கோ. மூடி சும்மா ஒரு கைப்பிடி தண்ணி தெளிச்சினாலே போதும். தண்ணி தெளிச்சுட்டு மூடி வச்சுருங்கோம். மூடி வச்சுட்டேன்னா அந்த விஷத்துக்கு கொட்டுற தண்ணி நம்ம கைப்பிடி தண்ணியிலேயே நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். உருளைக்கிழங்கு என்ன மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் தான் கூட ஆகாது, நிமிஷமாக வெந்துடும். ஸோ உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா காரப்பொடி போடுறவா. இன்றைக்கி அம்மா காரப்பொடி போடல. நேற்று 2 நாள் முன்னாடி நம்ம சேனலில் புளியோதரை பொடி போட்டோம் இல்லையா, அந்த புளியோதரை பொடி தான் காரத்துக்கு போட்டிருக்கு. ஸோ எப்போவுமே காரப்பொடி போட்டு காரக்கறியாக பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேட்டு இப்படி புளியோதரை பொடி போட்டது. நேற்று வாழைக்காய்க்கும் அதே புளியோதரை பொடி தான் போட்டது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் ஏதாவது கிழங்கு பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கு. ஸோ புளியோதரை பொடி போட்டு அதை நல்லா டீப் ஃப்ரை ஆனதும் பெருங்காயத்தை போட்டு இறக்கிடுவோம். முடிஞ்சு போச்சு. சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு கறி. ஸோ எப்போவுமே ரெகுலராக காரக்கறியே சாப்பிட்டுன்றவங்களுக்கு இந்த புளியோதரை பொடி போட்டு சாப்பிட்டேன்னா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி புளியோதரை பொடி, கருவேப்பிலை பொடி, முருங்கைக்கீரை பொடி இதெல்லாம் ஆற்றுல ரெடியாக வச்சுட்டேலாம் காரப்பொடி யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் போட்டுட்டேலாம் கொஞ்சம் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணாதவா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு பச்சை பட்டாணி போட்ட ஒரு சுண்டல். ஸோ கடுகு உளுந்த பருப்பு மட்டும்தான் தாளிச்சிருக்கு. தேங்காய்லாம் நம்ம போடலை. கடுகு உளுந்த பருப்பு, பெருங்காயம், மிளகு ஜீரக பொடி அவ்வளோதான் போட்டிருக்கேன். ஸோ சாயங்காலம் இந்த டீ குடிக்கும்போது இந்த நேரத்தில் சுண்டல் ரெடியாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் போய் அடுப்புக்கிட்ட நின்று நம்ம பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ரெடியாக வச்சுட்டோம்னா நம்ம அழகாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். சிம்பிளான ஒரு லன்ச் மெனு தான். இது வரைக்கும் சின்ன வெங்காயம் வெத்த குழம்பு எல்லோரும் ட்ரை பண்ணியிருப்பேன். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா புளியோதரை பொடி போட்டு ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் நல்லாவே உங்களுக்கு எடுத்து கொடுப்போம்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு லன்ச் வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.